வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வீடியோவில் ஜெல்லி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சின்ன பிள்ளைலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் கலர் கலராக ஜெல்லி. அதை நம்ம வீட்டிலையே சத்தானதாக குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பழத்தில் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாதி மாதுளம்பழம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு ஆரஞ்சு பழம், பாதி ஆப்பிள். உங்களுக்கு நிறைய தேவைன்னா நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். 1/4 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். பழத்தில் இனிப்பு இருக்கும், அதனால் 1/4 டம்ளர் போதும். அதை தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். இது கடல் பாசி, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அகார் அகார்னு சொல்லுவாங்க. அதில் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதை நம்ம தண்ணியில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதே மாதிரி தான் நல்லா கரைஞ்சி வரும். நம்ம கட் பண்ண பழம்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா அடித்து வச்சுக்கலாம். 1/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோட நம்ம கொதிக்க வச்சிடலாம். காய்ச்சின பால் இருந்தால் கூட நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணும்போது அப்போ கூட நீங்கள் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நான் கரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். பாக்கெட் பாலாக இருந்ததுன்னா நீங்கள் இறக்கி வச்சு தான் ஊற்றணும், கொதிக்கும் போது ஊற்றக்கூடாது. நான் வீட்டு பால் சேர்த்துருக்கேன், அதனால் நான் அப்படியே ஊற்றிருக்கேன். பழத்தை நல்லா அடிச்சுட்டு வடிகட்டி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகிடும், கலர் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ஜூஸு சேர்த்துக்கலாம். அந்த ஜூஸ் கொதிக்கணும்னு தேவையில்லை, லேசாக கலக்கிட்டு இறக்கி வச்சிடலாம். அதை ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு தட்டிலையோ உங்களுக்கு என்ன டிசைனில் தேவையோ அதில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். சூடு ஆறுனதுக்கு பிறகு ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சிட்டிங்கன்னா அப்படியே இதே மாதிரி கெட்டியாக ஆகிடும். கரண்டி காம்பு அப்படி இல்லைனா கத்தியால் கூட நீங்கள் இதே போல் ஓரத்தில் எடுத்து விட்டு அப்படியே இன்னொரு பிளேட் வச்சு அதை கவுத்திடலாம். சூப்பரான ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. அகார் அகார் பாசி வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கு, பால் சேர்த்துருக்கு, பழம் சேர்த்துருக்கு. எந்த ஒரு கலருமே சேர்க்கலை, ஃபுல்லாகவே இயற்கையாக உள்ளது தான். ஜெல்லி விருப்பப்பட்டு சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் இயற்கையாகவே இதே போல் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இன்னும் பழம் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இனிமேல் வெயில் காலம்தான், நீங்கள் இதே போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.